இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா டைட்டில் இருந்து ஹேஷ்டேக் முக்கியமாக கிடையாது. இந்த ஒரு செட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு சுத்தமாக வியூஸே போக மாட்டிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு சரி, இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறது டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி டைட்டில் கொடுப்போம். ஹேஷ்டேக் மற்றவங்க டேக் பண்ணுறது, லொக்கேஷனு, சாங், இந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வைப்போம். ஆனாலுமே நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனே மறக்காமல் என்னபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் நல்லாவே வரும். இதில் நமக்கு மோர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல, நமக்கு வரக்கூடிய இன்ஸ்டாம் சரி, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ரீல்ஸ் எல்லாமே மற்ற லாங்குவேஜ் தான். ஆனால் நமக்கு தமிழில் கன்வெர்ட் ஆகி ஃபுல்லாக டபுள் இருக்கும். அதே போல் அவங்களுடைய லிப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுகிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் தான் உங்களுடைய வீடியோ கூட மற்ற லாங்குவேஜில் இருக்கிற பீப்புள் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அசபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் லிப் சென்சிங் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களுடைய நீங்கள் எந்த லாங்குவேஜ் தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இதே ஹிந்தியில் டப் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதே ஹிந்தியில் அவங்க அதுக்கு வேர்டு என்னவோ அதே போல் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் என்னபிள் பண்ணுறோம். எகைன் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ட்ரான்ஸ்லேட் டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன லாங்குவேஜில் நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னடம், அகைன் பார்த்தீங்கன்னா மராத்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி இதெல்லாம் கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் போதுமானு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்லாம் இதிலலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது இந்த கீழே நமக்கு இருக்கும். திஸ் ரீல் இஸ் எலிஜிபிள் ஃபார் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் நீங்கள் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் இருக்கிற வீடியோலாம் நீங்கள் அதை பண்ணிக்க முடியாது, அது காமனாகவே போயிடும். ஆனால் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்களா இல்லை எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் நம்மளால் ஈஸியாக இதில் வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹிந்தியில் பேசுகிறவங்களுக்கு உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்திலே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு நல்லா வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப், ஃபாலோவர்ஸ் எல்லாமே கெயின் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான்.